இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். அது ரொம்ப அழகாக இருக்குது. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி, ஒரு பேனர் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த செவுத்தை ஒட்டி தான், பெருசாக எந்த பாதிப்பும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடமா போட்டிருக்காங்க. அதில் நாய்கள் ஏறி படுத்துக்குது, அதில் சாப்பாடு வச்சுருக்காங்க, தண்ணி வச்சுருக்காங்க. இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நாட்டோட மக்களோட மனநிலையும் அந்த நாட்டோட அமைப்பும் அதுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போ நம்மளை அடிச்சுட்டு விரட்டிட்டு இருக்கிற மனநிலையில் இருக்கிற இடத்துல அது சாத்தியமானு தெரியல. ஆனால் செய்கிறவங்க செய்ய முடியும். இந்த நாய்களை பராமரிக்கிறவங்க, செய்கிறவங்க இந்த மாதிரி உங்களோட காம்பவுண்ட் சுவரை ஒட்டியோ ஏதோ ஒரு இடத்துலையோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செய்ய ஆரம்பித்தா நிறைய பேர் செய்வாங்க. யாராவது ஒருத்தங்க முன்னோடியாக சொந்த வீடு உள்ளவங்க, இல்லை பொது சேவையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். அரசாங்கம் கூட இது மனுஷங்களுக்கே இல்லை, நாய்களுக்கு இந்த மாதிரியானலாம் நினைக்காம அவங்களும் அரசாங்கத்துக்கு தான் நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் ஒதுக்குறாங்க. தெருவுக்கு ஒரு 5 நாய் 6 நாய் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல, தெருவுக்கு 2 இடத்துல வச்சோம்னா அவங்க ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்காங்க. மக்களுக்கு பிரச்சனை இருக்காது, ரோட்டில் இருக்காது, அவங்களுக்கு அடிபடாது, நிறைய பிரச்சனை வராது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வான்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்க்கலாமே, முடிஞ்சவங்க செய்யுங்க. எதிர்காலத்தில் ஒரு வேளை அரசாங்கம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.